திமுக அரசு வாக்குறுதிகள் மற்றும் சட்டமன்ற அறிவிப்புகள் ஒரு பார்வை. தேர்தல் வாக்குறுதிகள் மொத்தம் 505, செயல்பாட்டில் உள்ளவை 404, திட்டங்கள் நிதி நிலைமை காரணமாக தற்காலிகமாக செயல்படுத்த முடியாதவை 60, திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் உள்ளவை அண்டர் டிஸ்கஷன் 40, திட்டங்கள் ஒன்றிய அரசின் நிதியுதவி மற்றும் அனுமதிக்காக காத்திருப்பு 37. இதுதான் லிஸ்ட். இதனுடைய விளக்கமா பாயிண்ட் பை பாயிண்ட் எங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கோம். நீங்கள் தாராளமாக எடுத்து பார்த்துக்கலாம். என்ன ஸ்டேட்டஸுங்கிறது, எத்தனாவது எங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய எண் போட்டு பட்டியல் போட்டு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? எதையும் மறைச்சு பேசுகிற பழக்கமோ இல்லை பொய் பேசுகின்ற பழக்கமோ திமுக காரங்கிட்ட கிடையாது. பாட்டாளி தலைவர் அன்புமணி என்ன சொல்றாரு, 87% வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. பொய்யை மட்டுமே பேசுகின்ற அன்புமணி ராமதாஸுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. அவங்க அப்பா கொடுத்த சர்டிபிகேட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, பொய் மூட்டை, என்ன பொய் சொன்னா மூட்டை மூட்டையா பொய் பேசுவான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை சார். ராமதாஸ் ஐயா தன்னுடைய மகனுக்கு கொடுத்த சர்டிபிகேட்டு, அதனால அதை முக்கியத்துவமா எடுத்துக்கவே தேவையில்லை. பெத்த தகப்பனுக்கு தெரியும் தான் பையன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது. இதோட உலகத்துல ஒரு பெஸ்ட் சர்டிபிகேட் வாழ்நாள்ல அரசியல் ரீதியா சார். அவர் சொன்னது அரசியல் ரீதியா தான் சார் சொன்னாரு. அவன் பொய் மூட்டை மூட்டையா பொய் பேசுவான் சொன்னது யாரு? ஐயா ராமதாஸ், அந்த கட்சியினுடைய நிறுவனர் இல்லையா? அவரு தானே சொன்னாரு, வேற யாரும் சொல்லலையே. நீங்க கட்சி அப்பா மகங்கிறதெல்லாம் விட்டுருங்க. கட்சியினுடைய ஒரு நிறுவனர் அந்த கட்சியை இன்று கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சதிகாரரை பார்த்து சொல்லுகின்ற செய்தி. நீங்க மகனா கூட வச்சுக்காதீங்க சார். கிராமமா போய் அந்த கட்சியை உருவாக்குனது யாரு சார்? ராமதாஸ் ஐயா உருவாக்குனாரா, அன்புமணி உருவாக்குனாரா? அப்படி அவர் காடு காடா சுத்திக்கிட்டு இருக்கும்போது அன்புமணி அவர்கள் எர்காடு ஸ்கூல்ல, மான்ஃபோர்டு ஸ்கூல்ல குளிர் காலத்துல நல்லா ஜம்முன்னு படிச்சுக்கிட்டு இருந்தார், ஏசியில உட்காந்துட்ட மாதிரி. எந்த சாமானியனுடைய வாழ்க்கை சிரமமாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? நேரா அவரை கூப்பிட்டு எம்பி ஆக்கிட்டு உடனே அமைச்சர், ஒன்றிய அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சர். யார் ஆக்குனது? ராமதாஸ் ஐயா ஆக்குனது, திமுக தயவுல. ஆமா, நீங்க அந்த ராமதாஸ் தகப்பனுக்கு துரோகம் நீங்க சொன்னீங்க. நான் அந்த வார்த்தை நான் திமுக கிரெடென்ஷியல்ஸ்க்குலாம் நம்ம அப்புறம் வந்துருவோம். அந்த நிறுவனர் ஆக்குனாரா இல்லையா?